வணக்கம் நண்பர்களே. இப்போ இந்த பதிவு பார்த்தீங்கன்னா நான் இப்போயே எடுத்து வச்சுட்டேன். இப்போ தான் அதுக்கான நேரங்கள் வருது அப்டேட் பண்ணுறதுக்கு. இண்டோரு நல்ல டஸ்ட்டு சர்வீஸ்க்காண்டி எடுத்துட்டோம். ஃபுல்லாக காயில் டஸ்ட்டு. ஓகே, இப்போ நான் இந்த இதில் எதுக்கு இந்த வீடியோனா ப்ளோயரை பற்றி நான் ஒரு ப்ளோயருக்குள்ளே ஒரு புஷ் இருக்கும், அதை பற்றி சொல்கிறதுக்கு தான் அது. இங்கே பாருங்கள், இந்த கருப்பு கலர் ஆகிருக்கு பார்த்தீங்களா, அது ஏன் அப்படின்னா அந்த இதில் ஒரு சின்ன புஷ் இருக்கும். இந்த புஷ்ஷு இது அப்படியே பிடிச்சி ஓடிக்கிட்டே இருக்கும் போது என்ன ஆகும்னா அந்த இடம் சூடாகும். அதனால் அந்த இது ஆகும். ஏன் அப்படின்ற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே தான் இது சின்ன குப்பிக்குள்ளே பாருங்கள், இதுக்குள்ளே கிரீஸ் ஃபுல்லாக பேக் பண்ணியிருப்பான். அது ஓட 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 என்ன ஆகும் அப்படின்னா நாளடைவில் வந்து குறைஞ்சிரும். அந்த 3 லேயருக்குள்ளே கிரீஸ் ஃபுல்லாக பேக் பண்ணியிருப்பாங்க. அது அதிகபட்சம் ஒரு 3 வருஷம் 4 வருஷத்துக்குள்ளேயே அது இதாகிடும். அது நம்ம அடுத்து நம்ம சர்வீஸ்க்கு எடுக்கும் பட்சத்தில் இந்த மாதிரி ஃபுல்லாக லோடு பண்ணணும். ஃபுல்லாக வச்சு அமுக்கிட்டு திருப்பியும் வந்து நல்லா ஃபுல்லாக பேக் பண்ணணும். எவ்வளோ பேக் பண்ணி நம்ம லோடு ஏற்றுறோமோ அது உள்ளே போய் நல்லா நின்றுக்கிறோம். அடுத்து அது வந்து ஒரு 3 வருஷத்துக்கு நம்மளுக்கு பிரச்சனையே இல்லாமல் ஓடும். அது இதை பண்ணுற பட்சத்தில் பார்த்திங்கன்னா அந்த கருப்பு என்ன ஆகும்னா அந்த சாஃப்ட்டை ஹீட் ஆகும். ஹீட் ஆனோன்னா அந்த சாஃப்ட்டு கடைசி ஆட்டம் காமிச்சிடும், ஷேக் ஆயிரும், அந்த பிரச்சனை வந்துடும். இந்த மாதிரி பண்ணுற பட்சத்தில் அது போய் அது நம்மளுக்கு அந்த பிரச்சனை வராது. இந்த மாதிரி வேலைக்கு எடுக்கிற பட்சத்தில் நம்ம இதை செஞ்சு போனால் நல்லாயிருக்கும். மெக்கானிக் யாருக்கும் இது உபயோகமாக இருந்தால் எடுத்துக்கோங்க. நன்றி நண்பர்களே. ஏங்க இது பாருங்க.